الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அன்பார்ந்த சகோதரிகளே தாய்மார்களே, புனிதமான ரமலானுடைய நோன்பை நோற்றுக்கொண்டு இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்தில் நாங்கள் ஒன்று கூடுவதன் மிக பிரதானமான நோக்கம், இந்த இடத்தில் நாங்கள் இருக்கும் காலமெல்லாம் மலாயிக்காமார்களுடைய துஆக்கள் எங்களுக்கு வந்த வண்ணமே இருக்கும். அது யாராக இருப்பினும் எந்த நிலையில் இருப்பினும் இந்த இடத்தில் சேரக்கூடிய எங்களுக்கு மலாயிக்காமார்கள் ஒவ்வொருவருடைய துஆவும் இந்த இடத்தில் எங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அன்பார்ந்த சகோதரிகளே தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மை யுரிதுல்லாஹ் கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகின்றானோ அவர்களுக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பான் என்பதாக குறிப்பிடுகின்றான். எனவே இந்த இடத்தில் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை என்ன செய்கின்றான், இந்த இடத்துக்கு வருவதற்காக தேர்வு செய்திருக்கின்றான். அந்த அடிப்படையிலே நாங்கள் முதலாவதாக இந்த இடத்தில் எங்களை சேர்த்ததற்காக நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கூறக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே தாய்மார்களே, நாங்கள் இந்த இடத்தில் சேர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் இதை கேட்பதன் மூலமாக ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். நாங்கள் பயான்களை கேட்கின்றோம், உரைகளை கேட்கின்றோம், எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் பெறவில்லை என்று சொன்னால் 3 விடயங்கள் நாங்கள் செய்ய வேண்டும். அந்த 3இல் ஏதாவது ஒன்றில் நாங்கள் தவறுபடுகின்றோம். முதலாவதாக ஓர் உரையை நாங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த பயானுக்கு நாங்கள் வருகின்றோம், அந்த உரையை கேட்கின்றோம். பயானுக்கு ஒருவர் வரவில்லை என்று சொன்னால் அவருக்கு இந்த உரை கேட்காது. எனவே ஒருவர் பயானுக்கு வந்தால் அந்த உரையை கேட்க வேண்டும் முதலாவதாக. இரண்டாவது, கேட்கின்ற விடயத்தை நாங்கள் செவிமடுத்து நாங்கள் அதை என்ன செய்ய வேண்டும், உணர வேண்டும். உதாரணமாக ஒரு விடயத்தை வருகின்றவர் கூறுகின்ற விடயத்தை இவர் கூறுவது சரிதான், இதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும், இன்ன பாவங்கள் இருக்கின்றது, இன்ன தண்டனைகள் இருக்கின்றது என்று சிந்திக்க வேண்டும். இரண்டாவதாக சிந்தித்ததன் பிற்பாடு மூன்றாவது எங்களுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒன்று கேட்க வேண்டும், கேட்டதை சிந்திக்க வேண்டும், சிந்தித்ததை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். எனவே இந்த 3ம் எங்களிடத்தில் வருமாக இருந்தால்தான் இந்த உரைகள் கேட்பதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். எனவே நாங்கள் கேட்கின்ற விடயத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் அருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நீங்கள் முஃமின்களுக்கு ஞாபகமூட்டுங்கள், அது அவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும். இந்த இடத்தில் நான் கூறுவதாவது, இந்த இடத்தில் யாராவது ஒரு மௌலை வந்து கூறுவது, தன் மூப்புக்கு யாரும் எதையும் கூறுறல்ல. ஒன்று குர்ஆனில் இருக்கிற கூறணும்,
அல்லது ஹதீதுகளில் இருக்கிற கூறணும். எனவே இந்த இடத்தில் கூறப்படுவதெல்லாம் உங்களுக்கு வெறுமனே ஒரு ஞாபகமூட்டலாக இருக்கும். எனவே இந்த ஞாபகமூட்டல்கள் உங்களது வாழ்க்கையில் பிரயோஜனம் அளிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை கூறியவனாக அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் அன்னளவாக 12வது ரமலானுடைய 12வது நோன்பை கடந்து விட்டோம். 11 அல்லது 12 நோன்பை நாங்கள் கடந்து விட்டோம். இந்த நோன்பில் நாங்கள் என்ன மாற்றம் எங்களுக்குள் வந்திருக்கின்றது? நாம் வெறுமனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெறுமனே நீங்கள் நோன்பு நோற்றுக்கொண்டு பட்டணி இருந்து கொண்டு பொய்யான பேச்சுக்களையும் அது சார்ந்த விடயங்களையும் யார் செய்கின்றாரோ அவரது பட்டணி இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. எந்த தேவையும் இல்லை என்று சொன்னால் அந்த ரமலான் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நாங்கள் இந்த ரமலானில் அல்லாஹ் எங்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நான் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றேன். கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், முன்பிருந்தவர்களுக்கு எவ்வாறு கடமையாக்கினேனோ அவ்வாறு உங்களுக்கு கடமையாக்கினேன். என்னத்துக்கு தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறைவன் மீது அச்சமுள்ளவர்களாக மாறுவதற்காக மட்டும்தான் உங்களுக்கு அல்லாஹ் இதை கடமையாக்கியிருக்க. எனவே இந்த ரமலான் கடந்து விட்டது. நான் எதற்காக இந்த ரமலானை பயன்படுத்தி இருக்கின்றேன்? அண்மையில் ஒரு புத்தகத்தில் ஒரு கதை ஒன்றை வாசிக்க கிடச்சிச்சு. அதாவது ஒரு பிரயாண கூட்டம் என்ன செய்தான், ஒரு ரோட்டால் நடந்து போகிறாங்களாம். நடந்து போகிற சந்தர்ப்பத்தில் அந்த பிரயாண கூட்டம் காட்டு வழியால் போகிறாங்க. போயிட்டு இருக்கக்குள்ள முன்னுக்கு அவங்களுக்கு முன்னுக்கு ஒரு பெரியோரு குகை ஒன்று வருகுது. பெரிய குகைன்னா தெரியும் தானே? குகை வந்து எப்படி இருக்கும், நடுவால் போயிட்டு இருக்கும், உள்ளுக்கு ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். இதுதான் குகை. இந்த குகைக்குள்ளே போய்கிட்டு இருக்கக்குள்ள அந்த குகை முன்னுக்கு வந்தோடனே அந்த ஒரு கேப்டன் இருப்பார் தானே. ஒரு பிரயாண கூட்டம் போகுதுன்னு சொன்னால், ஒரு குரூப் போகுதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார். அந்த தலைவர் சொல்கிறாரு, குகைக்குள்ளால் எல்லாரும் என்ன செய்யுங்க, போங்க என்று சொல்லி சொல்கிறாரு. அப்போ எல்லாரும் குகைக்குள்ளே என்ன செய்கிறாங்க, என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆனோடனே காலுக்குள்ளே கல்லுகள், சின்ன சின்ன கல்லுகள் என்ன செய்யுது, தட்டுப்படுகுது. அப்போ அந்த தலைவர் சொல்கிறாரு, நாம் இந்த கல்லுகளை எடுத்து நாம் போட்டுக்கிட்டு நம்மளோட பைகளில் போட்டுக்கிட்டு வெளியால் போய் போட்டு போவோம். பின்னுக்கு வாராங்களுக்கு சிரமமாக இருக்கின்றானே என்று போட்டு அந்த கல்லுகளை நீங்கள் எடுங்க என்று சொல்கிறார். அதில் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களோட பேக்கு நிரம்ப அந்த கல்லுகள் எடுக்காங்க. இன்னும் ஒரு சிலர் ஒரு பேக்கில் அரைவாசி கல்லுகள் எடுக்காங்க. இன்னும் ஒரு சிலர் நமக்கு என்னைக்கு தேவையில்லாத வேலை என்று போட்டு கல்லையே எடுக்கலை. குகையை கடந்து போகிறாங்க. குகையை கடந்து குகை கடந்தோடனே நடக்கும், குகைக்குள்ளே இருட்டாக இருக்கும். குகையை கடந்தோடனே வெளிச்சம் வந்துட்டு வெளியால் தான் போய் பார்த்தாங்க. பேக்கில் எடுத்ததெல்லாம் முத்து. பேக்கில் எடுத்ததெல்லாம் முத்து. அப்போ பேக்கு நிரம்ப எடுத்தாங்கானே அவங்க என்ன செய்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. மாஷா அல்லாஹ், நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திட்டோம். அரைவாசி எடுத்தாங்கானே அவங்க யோசிக்காங்க, இன்னும் கொஞ்சம் எடுத்திருக்கலாமோ என்று சொல்லி யோசிக்காங்க. அறவே எடுக்காதாக்கள் என்ன செய்கிறாங்க, நமக்கு எடுக்கலையே, நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சே என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, கை சேதப்படுறாங்க. இது போல தான் இந்த ரமலானுடைய மாதமும். இந்த ரமலானுடைய மாதம் 30 நாளும் 30 முத்துக்களை போன்ற நாட்கள். நாம இதில் 30 நாளையும் பிரயோஜனப்படுத்தி நல்ல முறையில் கழிச்சமாக இருந்தால் இந்த 30 முத்துக்களையும் எடுத்து என்ன செய்யலாம், சந்தோஷப்படலாம். இல்லை அறவாசி தான் செஞ்சிருக்கமா அமல், கொஞ்சம் கவலைப்படுவோம். அறவே செய்யாமல் இந்த மாசத்தை கழிப்பமாக இருந்தால் எங்களை போல நஷ்டவாளிகள் யாரும் இருக்க முடியாது. அன்பு அந்த சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த அடிப்படையில் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் இந்த ரமலானை பிரயோஜனப்படுத்த வேண்டுமாக இருந்தால் நல்லமல்களை செய்ய வேண்டும், பாவங்களை விட்டும் தவிர்ந்து நடக்க வேண்டும்.
பாவங்களை விட்டு ஒரு மனிதன் தவிர்த்து நடக்க வேண்டுமாக இருந்தால் அவனுக்கு 2 விஷயம் நடக்கணும். ஒன்று, அவனுக்கு சொர்க்கத்தின் மீதான ஆசை வரணும். அல்லாஹ் என்ன சொர்க்கத்தில் சேர்த்துறியா அல்லாஹ் என்று சொல்லி சொர்க்கத்தின் மீது ஆசை வர வேண்டும். அப்படி இல்லையா நரகத்தின் மீதான பயம் பெறணும். எனவே இன்றைக்கு நம்ம நரகம் சம்பந்தமான சில விஷயங்களை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுறான், وَإِذَا رَأَوْا تِجَارَةً أَوْ لَهْوًا انفَضُّوا إِلَيْهَا وَتَرَكُوكَ قَائِمًا. அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய விஷயங்களை குறிப்பிடுறான். இந்த நரகம் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை குறிப்பிடுறான். அதில் நரகத்துக்காக படைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த மனிதர்களையும் கற்களையும் தான் அல்லாஹ் பயன்படுத்துவான். நாம் இந்த ஊரில் ஒரு நெருப்பை பற்ற வைக்கிறேன்னு சொன்னால் என்னத்தை ஊற்றுவோம்? பெட்ரோலை ஊற்றுவோம், அல்லது நல்ல காஞ்ச குப்பைகளை போடுவோம், அல்லது லாம்பண்ணே ஊற்றுவோம். இது இங்கே அல்லாஹ் அந்த நரகத்தினுடைய நெருப்பை எதை கொண்டு பற்ற வைப்பானான்னு தெரியுமா? மனிதர்களை கொண்டு பற்ற வைப்பான். மனிதர்களோட கல்லையும் சேர்த்து போடுவான். ஏன் கல்லை சேர்த்து போடுறான் தெரியுமா? நீங்கள் உதாரணமாக ஒரு முண்டு கல் எடுத்து வெயிலில் வச்சு போட்டு பாருங்க, ராவைக்கும் அந்த முண்டு கல் என்ன செய்யும்? சூடு இருக்கும். இரவைக்கு அந்த கல்லில் சூடு வழங்கும் நமக்கு. ஏனென்று சொன்னால் சூட்டை அதிகமாக பதப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு பொருள்தான் இந்த கற்கள். அந்த கற்களையும் மனிதனையும் அல்லாஹ் ஒன்று சேர என்ன செய்வான்? அந்த நரகத்தில் சேர்ப்பான். நரகம் சம்பந்தமாக, நரகத்தின் நெருப்பு சம்பந்தமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த நரக நெருப்பு எவ்வாறுபட்ட நெருப்பு தெரியுமா? அந்த நரக நெருப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70 மடங்கான பெருக்கி 1 மடங்கு தான் இந்த உலகத்தில் தந்திருக்கான். சுப்ஹானல்லாஹ். இந்த நெருப்பை கூட எங்களுடைய கைகளால் தொட முடியாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். சகோதரிகளே, தாய்மார்களே, எங்களுடைய கையில் இந்த ஒரு நெருப்பு பட்டால் கூட நாங்கள் துடித்து விடுகின்றோமா இல்லையா? அவ்வாறு இருக்க அதைவிட 70 மடங்கு பாரதூரமான நெருப்பு என்று சொன்னால் அந்த நரக நெருப்பில் நாங்கள் வெந்து போவதற்கு எந்த நிலையில் தயாராக இருப்போம்? ஒவ்வொரு பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இந்த பாவங்கள் அனைத்தையும் வகை வகையாக பிரித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வேதனைகளை குறிப்பிடுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஆண்களை விட பெண்கள் பயப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஒரு சந்தர்ப்பத்தில் நான் மெஹராஜ் சென்றபோது நரகத்திலே நான் ஆண்களை விட அதிகமாக பெண்களை பார்த்தேன் என்று ரசூலுல்லாஹ் கூறினார்கள். இது பெண்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு முன்னறிவிப்பு. ஆண்களை விட பெண்கள் நரகத்தை பயப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு முன்னறிவிப்பு இருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய சுஜூதுகளிலும் ருக்குகளிலும் நாங்கள் அதிகமாக கேட்க வேண்டும், யா அல்லாஹ், நீ நரகத்திலே அதிகமான பெண்களை போட இருக்கின்றாய், அந்த பெண்களில் ஒருத்தியாக என்னை ஆக்கி விடாதே என்று கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மாறாக நாங்கள் அதை விட்டும் பயப்படுவது கிடையாது, நரகத்தை விட்டும் தூரமாவது கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான விடயங்களை கூறினார்கள். குறிப்பாக செல்வதானால் புறம் பேசுவது. பெண்களிடத்தில் இருக்கின்ற மிக எல்லா நோன்பு காலங்களிலும் சரி, நோன்பு அல்லாத காலங்களிலும் சரி, புறம் பேசுவது என்பது எவ்வளவு பெரிய பாவம். நாங்கள் சர்வசாதாரணமாக விடுகின்றோம். 2 பெண்கள் சேர்ந்தால் 3வது ஒரு பெண்ணை பேசாம கலையிற வீதம் கடும் குறைவு, மிச்சம் குறைவு. அதிலையும் குறிப்பாக பயானுக்கு வார நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தொலைப்போற நம்ம இந்த பாவத்தை சர்வசாதாரணமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி? நாம் கியாமுல்லையில் தொலைப்போவோம். கியாமுல்லையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு தொழுகிறோம். ஏனே தொழுகைகள் மாதிரியா? இல்லையே, கால் கடுக்குது, சுஜூதில் நிற்கக்குள்ள இடுப்பு பெண்டெடுக்குது. இதெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? கஷ்டத்தை அனுபவிக்கும்.
சுஜூதுக்கு போகிறோம், நெத்தி கடுக்குது, கால் கெண்ட கடுக்குது, எல்லாத்தையும் தாங்கிட்டு தராவியா களைஞ்சி வரக்குள்ள என்ன சொல்லிட்டு வாரோம்? பக்கத்து வீட்டுக்கு காரைக்கு இந்த தொலை வாரத்துக்கு என்ன முட்டடப்பனா, கால் மூடமா, இதெல்லாம் நாம் சொல்கிறோம். ஏன்? நாம் சுஜூது செஞ்சு நாம் நன்மைகளை பெற்று பக்கத்து வீட்டுக்காரையும் கொடுக்கும். அவளை பேசுகிறதன் மூலமாக அந்த நன்மை அவளுக்கே வைத்திரும். நாம் பயானுக்கு வருவோம், பயானுக்கு வராத ஒருத்தியை பார்த்து பயான் முடிஞ்சு களைஞ்சி போகல என்ன செய்வோம்? பேசிக்கிட்டு போவோம். இதெல்லாம் என்ன செய்யுது? நாம் நன்மையை பெற்று ஊட்டரிக்கிறவளுக்கு நன்மையை கொடுக்கும். இது யார் செய்கிற பாவம்? நாம் செய்கிற பாவம். வீட்டரிக்கிறவள் செய்கிற பாவம் இல்லை, நாம் பயானுக்கு வந்து தொழுது வணக்க வழிபாடுகள் ஈடுபடக்கூடியவர்கள் செய்யக்கூடிய பாவம். இந்த பாவத்துக்கு என்ன தண்டனை தெரியுமா? புறம் பேசுறதுக்கு தண்டனை எப்படிப்பட்ட தண்டனை தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் போன போது போகின்றார்கள், நரகம் காட்டப்படுகின்றது. அந்த நரகத்திலே சில பெண்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய நகங்கள் செம்பால நீளமாக ஆக்கப்பட்டிருக்கி, செம்பு அந்த நகத்தால அவர்களது முகத்தை கிழிக்கின்றார்கள், அவர்களது உடம்புகளை கிழித்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், ஜிப்ரீலே, இவர் யார்? இந்த கூட்டம் என்ன கூட்டம்? இவ்வாறு தன்னைத்தானே அவர்கள் துன்புறுத்திக் கொள்கிறார்களே, இவர்கள் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இவர்கள்தான் மற்றவர்களுடைய இறைச்சியை சாப்பிட்டு புறம் பேசியவர்கள் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, நம்ம சும்மா நம்முடைய கொஞ்சம் நகம் வளர்ந்திருந்தா கொஞ்சம் இப்படி கிள்ளுறதுக்கு கூட யோசிக்கும். இப்படி கிள்ளினா கூட எவ்வளவு நோகுது. ஒரு செம்பு கம்பியால் நகத்தை ஆக்கி அல்லாஹ் நம்மளை பிக்க விடுவானே. நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், நமக்கு நொந்தா நாம் என்ன செஞ்சிடலாம், உற்றலாம், நோகாட்டி என்ன செய்யலாம் என்று அந்த நேரத்தில், அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில், அந்த நரகத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா செல்ல மட்டும்தான் கேட்கும். நம்முடைய கைகள் எல்லாம் கால்கள் எல்லாம் நாம் செல்றபடி எதையும் கேட்காது. அல்லாஹ் உங்களுடைய கைகளுக்கு கட்டளையிடுவான், நீங்கள் உங்களுடைய அந்த அடியானுடைய அந்த உடம்புகளை பித்து கொண்டிருங்கள் என்று கூறினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரிகளே, அந்த வேதனை மிக பாரதூரமாக இருக்கும். புறம் பேசுபவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலே கொடுக்கக்கூடிய தண்டனை, அவர்களுடைய அந்த இருப்பிடம் எவ்வாறு இருக்கும் தெரியுமா? நரகவாசிகளுடைய சீலும் சலமும் இருக்கக்கூடிய அந்த நரகிலே அவர்களை போடுவான். சீலும் சலமும். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, நமக்கு கொஞ்சம் சேறு படிஞ்ச தண்ணிக்குள்ளே கால் வைக்கலாம். ஒரு ஷேல், நம்ம செல்லுவோம் ஷேல் என்று சொல்லி, அந்த ஷேலுக்குள்ளே நம்மளை அல்லாஹ் தங்க வைப்பானே. எவ்வாறுபட்ட வேதனை! சர்வ சாதாரணமாக கடந்து செல்கின்றோம். இது மாத்திரமா? மறுமையில் தான் வேதனை என்று நினைச்சிட்டு இருக்கலாம். நிறைய பேருக்கு என்ன இல்லை, மௌத்தை பற்றிய பயம் இல்லை, மௌத்தை பற்றிய அச்சம் இல்லை, மௌத்தை பற்றி யோசிக்கிறது இல்லை. இந்த இடத்துல இருக்கிற மௌத்தை பற்றிய ஒரு பயம் இல்லை, மௌத்தை பற்றிய அச்சம் இல்லை. என்ன காரணம்? இந்த உலகத்தில் வாழ வந்தவர்கள் போன்று வாழ்ந்துட்டீங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களுடன் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அமர்ந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு தண்ணீர் குவளையிலே, ஒரு தண்ணீர் குவளை, அந்த தண்ணி கப்புக்குள்ள ரசூலுல்லாஹ் தன்னை பெரு விரலை என்ன செய்கிறாங்க, விடுறாங்க. தண்ணிக்குள்ள பெரு விரலை என்ன செய்கிறாங்க, விடுறாங்க. விட்டு போட்டு அந்த விரல் எடுத்து ரசூலுல்லாஹ் கூறுறாங்க, இந்த விரல்ல ஒட்டிருக்கிற அளவுதான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை, கடல் அளவு வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை இருக்கின்றது என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய பாடம், எவ்வளவு பெரிய வார்த்தை! இந்த வார்த்தை சர்வ சாதாரணமாக நாம் எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம்? இந்த இடத்துல இருக்கிற நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், இந்த உலகத்தில் உலக மோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மறுமைக்காக என்ன செய்திருக்கின்றோம்? கடல் அளவு வாழ்க்கை. எத்தனை பேர் இந்த கடற்கரைக்கு செல்கின்றோம்? கடற்கரையை யோசிச்சு பாருங்க. அல்ல வெறும் கால் நனைச்சு போட்டு கையில் ஒட்டிக்கிற விட தண்ணி கூட தான் காலில் ஒட்டும். காலில் ஒட்டிக்கிற அளவு தண்ணியை விட கூட கடல் அளவு வாழ்க்கை
மறுமையில் இருக்கென்று சொன்னால் நம்ம எந்த வாழ்க்கைக்காக வாழணும்? உண்மையிலேயே மறுமை வாழ்க்கையை விடுங்க, கபருடைய வாழ்க்கை. சுப்ஹானல்லாஹ், கபரில் எந்த அளவு வேதனை செய்யப்படும் என்று சொன்னால், இந்த புறம் பேசுபவர்களுக்கு எப்படி வேதனை தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி மதீனாவில் அப்படி ஓரத்தால நடந்து போகிறாங்க. 2 கபர்களுக்குள்ள, அந்த கபருக்குள்ள இருக்கிறவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அலறாங்க, சத்தம் கேட்குது. ரசூலுல்லாஹ் அந்த இடத்த அப்படியே நின்றுறாங்க. நின்று போட்டு ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருந்த சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க, இந்த கபருல இருக்கிறவர்கள் 2 பேரும் அலறுகின்ற சத்தம் எனக்கு கேட்கின்றது. ஆனால் இவர்கள் பெருசாக பாவம் செஞ்சதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒருவர் சிறுநீர் கழித்து மறைக்காதவர், மற்றவர் புறம் பேசியவர் என்று ரசூலுல்லாஹ் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த கபருலே ஒருவர் அலறுகின்ற அளவுக்கு இந்த புறத்தின் மூலமாக ஒருவர் வேதனை செய்யப்படுகின்றார் என்று சொன்னால், எங்களுடைய உலக வாழ்க்கையை தின்னால், உதாரணமாக இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளவு காலம் வாழுவோம்? ஒரு 100 வருஷம், 150 வருஷம், 200 வருஷம் வாழுவோம் என்று வைங்களேன். சஹாபாக்கள் இன்றைக்கு ஹிஜ்ரி எத்தனை? 1448ஆம் ஆண்டு நாம் என்ன செய்கிறோம்? இருக்கும். 1448 வருடங்கள் சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு சென்றதுக்கு பிறகு மரணித்தவர்கள் 1448 வருஷம் வாழ்றாங்கன்னு சொன்னா, எந்த வாழ்க்கைக்காக நம்ம வாழணும்? எந்த வாழ்க்கைக்காக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? எந்த வாழ்க்கை நிதர்சனமான வாழ்க்கை? எந்த வாழ்க்கைக்காக நம்ம ஓடணும், உழைக்கணும்? நம்ம இந்த வாழ்க்கையை தெரிஞ்செடுத்திருக்கோமே, இந்த உலகத்துக்காக ஓடுறோமே, என்ன நிலைமையில வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? அட்லீஸ்ட் கபரை கண்டாலாவே நமக்கு பயம் வருதா? எத்தனை மரணங்களை தாண்டி வாரம். வெறுமனே நாங்கள் எத்தனை மையத்துகளை பார்த்துருக்கீங்க? ஒரு மையத்தை பார்க்கக்குள்ளேயாவது எனக்கு அடுத்த மரணம் எப்போது வரும் என்று நினைச்சிருக்கேமா? பேசுகின்ற நான், கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, இந்த இடத்தை விட்டு நான் எழும்பி வீட்டை போவன் என்று யாரால செல்லும்? நேற்று ஒரு வீடியோ பார்க்க கிடைச்சிச்சு. ஓதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க 2 பேர், 2 மௌலைமார் சின்ன பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியோ பக்கத்தில் இருந்தால் அப்படியே சரிஞ்சு கீழே விழுறார் மாதிரி தப்பைத்தார். சுப்ஹானல்லாஹ், எத்தனை மரணங்களை பார்க்கும். ஒவ்வொரு நாளும் மரணங்களை கடந்து வாரம். பக்கத்தில் பேசிட்டு இருந்த பொம்பளை மரணிச்சிருப்பா, பக்கத்து வீட்டுக்காரி மரணிச்சிருப்பா, குடும்பத்தில் இருந்தவங்க மரணிச்சிருப்பா. நாளைக்கு நமக்கும் வரும் என்ற மரணம் யோசிக்கிறல்லையே. என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க? மௌத்துக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? மனசுல கை வச்சு பாருங்க. நான் மரணத்துக்காக இன்ன விடயங்களை செய்திருக்கின்றேன். என்ன செஞ்சிருக்கும்? வெறுமனே பயான் கேட்கிறது, வெறுமனே 5 நேரம் தொழுகிறது, அது கூட சீரில்லை. சுப்ஹானல்லாஹ், எத்தனையோ பெண்கள், அதிகமான பெண்கள் தொழுகை விடயத்திலே பொடுபோக்கு. இந்த நிலைமையில வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எதுக்காக வாழணுங்கிற ஒரு முயற்சியா நமக்கிட்ட இல்லை. அதை பற்றி சிந்தனை கூட சிலரிடம் இல்லை. சுப்ஹானல்லாஹ், அஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, கபரை நினைத்து பாருங்கள், மர்மையை நினைத்து பாருங்கள், புறம் பேசுவதை விட்டு விடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே கூறி காண்பிக்கின்றான். அந்த நரகத்திலே வேதனைகள் எவ்வாறு இருக்கும் தெரியுமா? அஹ்மதிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். அந்த நரகத்திலே ஒரு பெரிய ஒட்டகம் இருக்குதானே, ஹெதர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒட்டகம் இருக்குமா. அதுபோல ஒரு பாம்பு இருக்குமாம். பெரியோரு ஒட்டகம் போல ஒரு பாம்பு இருக்கும். அந்த பாம்பு கொத்துற கொத்து ஒரு ஆள் என்ன செய்வாராம்? 40 ஆண்டுகள் அந்த நரகத்தினுடைய அடித்தளத்துக்கு செல்வார். சுப்ஹானல்லாஹ். அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாம்பு என்ன செய்வாம்? ஒரு ஆளுக்கு தீண்டிட்டு சென்னா அவர் என்ன செய்வாராம்? 40 ஆண்டுகள் அடித்தளத்துக்கு போவார் என்று சொன்னா எந்த அளவுக்கு நாங்கள் இருக்கோம் பாருங்க, எந்த அளவுக்கு வேதனைகள் இருக்கி. இதெல்லாம் பற்றி யோசிக்காம, இதெல்லாம் பற்றி சிந்திக்காம நாங்கள் என்ன செய்கிறோம்? இருந்துக்கிட்டு இருக்கோம்.
எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, நரகத்தில் ஒவ்வொரு வேதனைகளும் இப்படித்தான். எல்லா விஷயங்களையும் பாருங்க. நாம அதுபோல தான் என்ன செய்கிறான் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால், அந்த வேதனை ஒரு தேள் தெரியும் தானே, நமக்கு தெரியும் தேள் நம்மளோட ஊரில் எது மாட்டுக்கு இருக்கும், நம்மளோட உலகத்தில் இந்த தேள் எப்படி இருக்கும், தேள் என்று சொன்னால் நமக்கு தெரியும், சின்ன நட்டுவக்காளி என்று சொல்லுவோம். அது என்ன செய்யும், சின்ன ஓண்டு இந்த அளவு தான் இருக்கும். ஆனால் நரகத்தில் அந்த தேள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், சுபஹானல்லாஹ், ஒரு கழுதட உயரத்துக்கு அந்த என்ன செய்யுமாம், அந்த தேள் இருக்குமாம். அந்த தேள் ஒரு கழுதையினுடைய உயரத்துக்கு அது இருக்குமாம். அந்த தேள் குத்தினால் எந்த அளவுக்கு வேதனை இருக்கும் என்று சொன்னால் 40 ஆண்டுகள் வலி இருக்குமா. சுப்ஹானல்லாஹ். ஒரு நைட்டுக்கு ஒரு வேதனை நமக்கு வருது என்று சொன்னால் நம்மளால் தாங்க இயலுமா? ஒரு நைட்டுக்கு பல்லு வலி வந்தால் கூட நம்மளால் என்ன செய்யல, தாங்க முடியுமா? தூங்குவோமா? ராவெல்லாம் தூங்க மாட்டோம். இதுக்கு வந்தது பல்லு வலிதான். அந்த நட்டுவக்காளி குத்துறது 40 வருஷம் என்ன செய்யுமா, வலிக்குமா? இது மாத்திரமா? அந்த நரகத்தில் நமக்கு என்ன வேதனைகள் அளிக்கப்படும்? இந்த அல்லாஹ்வுடைய வேதங்கள் கூறப்படுகின்ற சபைகளில் இல்லைதானே? பெறாம இருக்காங்கான பெண்கள், அவர்களுக்கு இந்த உலகத்தில் நல்லா இருப்பாங்க, வேதனை எதுவும் செய்யப்பட மாட்டா, சந்தோஷமாக வீட்டில் இருப்பாங்க. அல்லாஹ் அந்த நேரத்தில் அவர்களை எழுப்பாட்டுவானாம். கண் குருடாக எழுப்பாட்டுவான், காது செவிடாக எழுப்பாட்டுவான். அல்லாஹ்வை பார்த்து கேட்பாங்களாம், யா அல்லாஹ், உலகத்தில் நான் என்ன செஞ்சேன்? பார்வை நல்லா தானே இருந்துச்சு யா அல்லாஹ், காது நல்லா தானே கேட்டுச்சு யா அல்லாஹ், என்னை ஏன் யா அல்லாஹ் நீ இப்படி எழுப்பாட்டிக்கான்னு சொல்லி கேட்டோன்னே அல்லாஹ் சொல்லுவானாம், என்ற வசனங்கள் உனக்கிட்ட வந்துச்சு, நீ என்ன செஞ்சாய்? என்ற வசனங்கள் வந்தபோது நீ என்ன செஞ்சாய்? இதெல்லாம் மறுத்தையே. என்ற வசனங்கள் உனக்கிட்ட வந்தபோது நீ இதெல்லாம் கேட்கலையே, பார்க்கலையே என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான்? அவர்களிடம் கூறுவான். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் நரகத்தை பற்றி அஞ்சிங்க. சொர்க்கத்தை 2ஆம் கட்டம் பார்ப்போம். நரகத்தை பற்றி அஞ்சினாலே நம்மளோட வாழ்க்கையில் முக்காவாசி மாற்றம் வந்துடும். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நரகத்தை பற்றி பேசும்போது அதிகமான குர்ஆன் வசனங்களை குறிப்பிடுகின்றான். அதில் குறிப்பாக நாம் குர்ஆனோடு தொடர்பு பட்டவர்களாக இருந்தால் எங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏராளமானவர்களுக்கு தெரிந்த ஒரு சூறா தான் ஹல் அத்தாக்க ஹதீதுல் காஷியா. இந்த சூறாவை நாம் எல்லாரும் ஓதிருப்போம், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? தேவையில்லை, விடுங்க, தேவையில்லை. அப்போ நாம் என்ன செய்கிறோம்? நாம் ஹல் அத்தாக்க ஹதீதுல் காஷியா என்கிற சூறாவை ஓதுவோம். எல்லாருக்கும் தெரியும் தானே, அதிகமான ஆட்களுக்கு பாடமாகவும் இருக்கும். ஆனால் இந்த சூறாவுடைய கருத்தை வாசித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கேன்? நாம் இந்த சூறாவோட கருத்தை வாய்ச்சாக்கள் எத்தனை பேர்? இந்த சூறாவில் என்ன கூறப்படுதுன்னு யாருக்கு தெரியும்? இந்த சூறாவில் என்ன கூறப்படுதுன்னு யாருக்காவது தெரியுமா? ஏன் காரணம்? நம்ம வாசிக்கிறோம் இல்லை, நம்ம அதை பார்க்கமில்லை, நம்ம அதை பற்றி யோசிக்கமில்லை. ரமலான் கடந்துட்டு எங்களை எத்தனை பேர் குர்ஆன் ஒரு ஜூஸ் முடிச்சிருக்கீங்க? ஒரு ஜூஸ் ஓதி முடித்தால் எத்தனை பேர் இருக்கீங்க? இல்லையே சகோதரிகளே. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், அண்ணா வந்த பிள்ளைகள் முடிச்சிருக்கி, அண்ணா முடிச்சிருக்காங்க, இன்னும் முடிச்சிருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். முடிக்கணும், ரைட். ஒரு ஜூஸ் முடித்தீங்க, சரி. குர்ஆன் ஓதுறதால என்ன நன்மை கிடைக்கும்? ஒரு ஹர்ஃப் ஓதினா 10 நன்மை, 3 ஹர்ஃப் ஓதினா 30 நன்மை. அல்ஹம்துலில்லாஹ். நாம் இப்போ ஓதுறதன் மூலமாக எங்களோட வாழ்க்கையில் மாற்றம் வருமானு பார்த்தா மாற்றம் வராது. ஓதுறதால எங்களோட வாழ்க்கையில் மாற்றம் வராது. ஆனால் என்ன நடக்கும்? நன்மை கிடைக்கும். ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் வரணும்னு சொன்னால் நம்ம தமிழ் மொழிபெயர்ப்புகளை வாசிக்கணும். அல்ஹம்து சூரா எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் பாடம். அதில் என்ன கூறப்படுதுன்னு யாருக்காவே தெரியுமா? தெரியா? அல்லாஹ் என்ன நேரான பாதையில் செலுத்தியா அல்லாஹ், மாற்றவன பாதையில் என்ன செலுத்தினாதையா அல்லாஹ், இதெல்லாம் என்ன செய்கிறோம்? செல்கிறோம். ஆனால் நமக்கு விளங்குதில்லை கருத்துகள்.
சூரத்துல் காஷியாவை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மனுஷனுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் வரணும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களா, சூரத்துல் காஷியோட மொழிபெயர்ப்படுத்தி வாசிங்க. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதில் ஒவ்வொரு வேதனைகளாக குறிப்பிடுறான். உங்களுக்கு நரகத்தில் எப்படிப்பட்ட தண்ணியை நான் தருவேன், அந்த நரகத்தில் சீலையும் செலத்தையும் உங்களுக்கு தருவேன். நீங்கள் என்ன செய்யுங்க, பசிக்கிறியா அல்லாஹ் எனக்கு என்று சொல்லுவீங்க, என்னத்தை தருவேன், கள்ளி முட்கள் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தருவேன். அந்த கள்ளி முள்ளு எப்படிப்பட்டது தெரியுமா, அந்த கள்ளி முள்ளில் கொஞ்சத்தை ஒரு துளியை இந்த உலகத்தில் நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னால் இந்த உலகமே அப்படியோ என்னஞ்சிரும், நாசமாகிரும். இந்த உலகமே அப்படியோ என்னஞ்சிரும், இந்த உலகமே என்னஞ்சிரும், அப்படியே என்னஞ்சிரும், அப்படியோ நஞ்சாகிரும். நமக்கு தெரியுது இப்போ என்ன யுத்தம் நடக்குது, என்னத்துக்கு நடக்குது, ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு நடக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அதில் நம்ம எல்லாரும் வேண்டுற என்ன, அணு ஆயுதத்தை பயன்படுத்தியிருப்பார் ஈரான். அணு ஆயுதத்தை பயன்படுத்தினா உலகத்தில் பெரிய அழிவு வந்துடும் என்று சொல்லி பயப்படுறோம். அணு ஆயுதத்தை பயன்படுத்தினான்னு சொன்னால், உதாரணத்துக்கு அமெரிக்காவுக்கு அணு ஆயுதத்தை அடித்தா அணு ஆயுதம் அமெரிக்காவில் மட்டும்தான் பாதிப்பு. அல்லாஹ் சொல்கிறான், அந்த உணவை ஜக்கூம் என்று சொல்லக்கூடிய அந்த உணவை இந்த உலகத்தில் ஒரு துளி விட்டான்னு சொன்னால் இந்த உலகமே அப்படியோ விஷமாகிரும். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க, இதை ஒரு துளி உலகத்தில் இந்த உலகமே நாசமாகிரும். அல்லாஹ் சொல்கிறான், அது அப்படியோ ஒரு மனுஷனுக்கு நான் கொடுப்பேன். அந்த உணவை, உலகம் நாசமாகிற ஒரு துளி உணவை ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் தருவான் என்று சொன்னால் எப்படிப்பட்ட வேதனை. அவன் என்ன செய்வான், யா அல்லாஹ் எனக்கு தாகமாக இருக்கியா அல்லாஹ் என்று சொல்லுவான். அவனுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு கொதித்த நீரை கொடுப்பான். அவன் அப்படியே என்ன செய்வான், எப்படி குடிப்பானா மனுஷன், அந்த தண்ணியை கொதிக்கும். அப்பையும் என்ன செய்வானாம், ஒரு தாகம் எடுத்த ஒட்டகம் வெளிநாட்டுக்கு போனாக்களுக்கு தெரியும், ஒட்டகம் எப்படி தண்ணி குடிக்கும் தெரியுமா, பெரியோரு பூலியில் தண்ணியை வைப்பாங்க. பெரிய பூலியில் என்ன செய்வாங்க, நம்மளோட டாங்கிரிக்கு தானே, அது மாதிரி அந்த ட்ரெண்டை வெட்டி போட்டு அது நிரம்ப தண்ணியை ஊற்றுவாங்க. தண்ணியை ஊற்றி போட்டு வாட்டர் சப்ளை அப்படியே தண்ணியை பிடிச்சிட்டு இருப்பாங்க. தண்ணி வந்துகிட்டு இருக்கும். அந்த ஒட்டகம் வந்து அப்படியோ என்ன செய்யும், அப்படியோ வாயை குத்தும், அப்படியோ உறிஞ்சு எடுக்கும் அப்படியோ தண்ணியை. இதை விட வேகமாக அவன் என்ன செய்வான், அந்த தண்ணியை குடிப்பான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுறான். அந்த தண்ணியை குடித்த உடனே என்ன நடக்குன்னு தெரியுமா, அவனுடைய குடல்கள் எல்லாம் அப்படியோ தெரிச்சு தெரிச்சு துண்டு துண்டாக கீழே விழுமாம். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு வேதனை. இதெல்லாம் யாருக்கு, மனிதர்களுக்கு. இந்த நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் யோசிச்சிருக்கமா எப்பயாவது, யா அல்லாஹ் இப்படிப்பட்ட வேதனையில் என்ன ஆளாக்கிறாதே யா அல்லாஹ். நாம் என்ன செய்கிறோம், ஹலாலான பொருளாதாரங்கள் கிடையாது, ஹலாலான வாழ்க்கை கிடையாது, ஹலாலா உழைக்கணுங்கிற அர்த்தம் இல்லை, இதையும் பற்றி யோசிக்கிறல்ல. மார்க்கத்தை படிக்கணும், ஹலாலான முறையில் வாழணும். எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் என்ன செய்வோம், ஹலால் பார்ப்போம். எதில் பார்ப்போம், புட்டிங்கிட்ட இது எடுக்க போகக்குள்ள நோன்பு துறக்க புட்டிங் வாங்குவோம். புட்டிங் வாங்க போகக்குள்ள பின்னுக்கு ஹலால் சின்னம் இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் வாங்குகிற காசி ஹலாலாக வந்ததாண்டு யோசிக்க மாட்டோம். ஈடு வைப்போம், பேங்குகளில் என்ன செய்வோம், நம்மளோட வள உறுதியை கொண்டே பேங்கில் வைப்போம். வட்டி, வட்டியோட தொடர்பு, நம்மளோட கணவன்மாரோட கூடிய வாகனம், லீசிங், வட்டி, எல்லா விதமும் வட்டி. வட்டியோடு இருந்துட்டு இருக்கக்குள்ள நமக்கு மரணம் வந்த நம்முடைய நிலை என்ன, தன்னை தாயோட தன்னை தகப்பனோட ஒரு உறவு கொள்கிற மாதிரி, விபச்சாரம் செய்கிற மாதிரி ஒரு பாவம் சர்வ சாதாரணமாக கடந்து போகிறோமா இல்லையா? எவ்வளோ விஷயங்களை கடந்து போகிறோம். வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ விஷயத்தில் மாற்றத்தை கொண்டாடணும், யோசிக்கமில்லை, சிந்திக்கமில்லை. சர்வ சாதாரணமாக இதெல்லாம் செய்கிறோமே. மரணம் இல்லையா, மரணத்தை நினச்சி பயம் இல்லையா, ஏதோ வாழ வந்தாக்களை பொழுது வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களோட ஒரு சந்தை பகுதியில் நடந்து போகிறாங்க. நடந்து போகக்குள்ள ஒரு ஆடு ஒன்று செத்து போய் கிடக்கு. அல்லாஹ்வின் தூதர் அந்த ஆட்டிட ஒரு காதை தூக்குறாங்க, மற்ற காது கொஞ்சம் டேமேஜாக இருக்கு.
செத்த ஆட்டை தூக்கி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதை ஒரு திர்ஹம் கொடுத்து வாங்குறதுக்கு யார் தயாராக இருக்கீங்க? சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இது ஏற்கனவே செத்த ஆடு, இதை வாங்குறதுக்கு நாங்கள் யாரும் விரும்பலையா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் திரும்பி கேட்காங்க, இதை யார் இலவசமாக எடுத்துக்க போகிறதுக்கு விரும்புகிறீங்க? சொல்கிறாங்க திரும்பி சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு டேமேஜ் இல்லாத ஒரு ஆடாக இருந்தாலும் எடுத்துக்க போய் நாங்கள் என்ன செய்வோம், இந்த தோலை பயன்படுத்துவோம். இது ஏற்கனவே காது டேமேஜ் ஆன ஆடு, இது எங்களுக்கு தேவையில்லை யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் கூறுகின்றார்கள், இந்த செத்த ஆட்டை விட பெருமதி அற்பமானது தான் இந்த உலகம் அல்லாஹ்வுக்கு. பாருங்க எந்த அளவு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு செத்த ஆட்டை விட மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மோசமான உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின், இந்த உலகம் என்கிறது முஃமீன்களுக்கான சிறை கூடம், சிறைச்சாலை, ஜெயில். வ ஜன்னத்துல் காஃபிர், காபீர்களுக்கு தான் இது என்ன, சுவனம், சொர்க்கம் மாதிரி இருக்கும். சொர்க்கம் என்று சொன்னால் என்ன, விரும்பினதெல்லாம் சாப்பிடலாம், விரும்பினதெல்லாம் செய்யலாம், எல்லாத்தையும் செய்யலாம். இது சொர்க்கம். இது ஆருக்காம், காபீருக்கு. முஃமின்களுக்கு, முஸ்லீம்களுக்கு இது என்னையாம், ஒரு ஜெயில். ஜெயிலில் நாம் விரும்பின செய்யலாமா? விரும்பின சாப்பாடு கேட்டால் கிடைக்குமா? விரும்பின மாதிரி செய்யல அது ஜெயிலில். அப்படிப்பட்ட ஒன்று தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. அதை கிரி கொடுங்க. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அதுதான். இதைத்தான் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் நாங்கள் ஜெயிலில் வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிறோமா, சுவனத்தில் வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிறோமா? சுவனத்தை வாழ்கிறா போல வாழ்கிற நம்ம எல்லாரும். என்ன குறை நமக்கு? விரும்பின உடுப்பு வாங்குகிறோம், விரும்பின பாட்டா வாங்குகிறோம், விரும்பின பாடி வாழ்கிறோம். கேட்டால் செல்கிறோம் என்ன, மைத்தாகிற டைமில் பார்த்துக்கலாம். ஊரோடக்குள்ளே என்ன செஞ்சிடணும், ஒத்தோடிடணும். நம்ம ஊரை பார்த்து என்ன செய்யப்படா, வாழப்படா. ஊரெல்லாம் என்ன செய்யுது, கடலில் உழுவுதுன்னு நம்மளும் போய் விழுவோமா? உழையலா. அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்த வழிமுறை எங்களுக்கு இருக்கின்றது, அதை பின்பற்ற வேண்டும். அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆக்கி கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வது சொற்ப காலம், கொஞ்ச காலம்தான் வாழ்க்கை. இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையை மார்க்கத்துக்கானதாக ஆக்கி கொள்ளணும். வெறுமனே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு மரணித்தால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா விடத்தில் நாங்கள் எல்லாரும் கை கட்டி நிற்க வேண்டும், கை சேதப்படணும். நாங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், குர்ஆனை அடிக்கடி என்ன செய்யுங்க, ஓதக்கூடிய ஆக்களாக இருங்க. ஆனால் குர்ஆன் ஓதக்கூடிய ஆக்களாக இருங்கன்னு சொன்னால் நாம் என்ன செய்கிறேன், அதிகமான பெண்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா, நாங்கள் ரமலான் வந்தால் என்ன செய்கிறேன், குர்ஆனை ஓதுற விட்டும் தவிந்து கொள்கிற. எப்படிப்பட்ட நிலையில் வாழ்கிறோம் நாங்கள் எல்லாரும்? என்ன செய்வோம், ரமலானுடைய காலத்தில் எல்லாரும் என்ன செய்கிற, குர்ஆன் ஓத விருப்பம் என்று சொன்னால் பள்ளி மௌலை சந்திக்கிறேன். என்னத்துக்கு? தர்ஜுமா ஒன்று வாசிக்க செல்லணுமா, வாசிக்கணுங்கிறதுக்காக என்ன செய்வோம், தர்ஜுமா கேட்க போகிறேன். பள்ளி மௌலை தொழிய முடிய சந்திச்சு, மௌலவி ஒரு தர்ஜுமா எடுக்கலாமா, மௌலவி ஒரு ஹதீஸ் கிதாப் எடுக்கலாமா என்று சொல்லி கேட்போம். ஆனால் நம்ம கேட்குறாக்கல்ல கையில் என்ன இருக்கி, அழகழகான ஃபோனுகள் இருக்கு. ஃபோனெல்லாம் எத்தனை ஆயிரம், 40,000 ஃபோன், 30,000 ஃபோன். ஆனால் என்ன செய்ய மாட்டோம், ஒரு தர்ஜுமா குர்ஆன் 3000 ரூபா காசு கொடுத்து வாங்க மாட்டோம். என்ன ஈமான், என்ன ஈமான்? ஆனால் இந்த குர்ஆனை நாம் என்ன செய்கிறோம், குர்ஆனுக்காக செலவழிக்கமில்லை, மார்க்கத்துக்காக செலவழிக்கமில்லை. ஆனால் என்ன செய்யும், இந்த ஃபோன் நாளைக்கு சொர்க்கத்தில் வந்து நமக்காக ஷஃபாத்து செய்யுமா? வராது. ஆனால் இந்த தாளாக மதிக்கமே குர்ஆனை நம்ம வெறும் தாளாக மதிக்கமே, அந்த தாள் மறுமையில் வந்து நிற்கும். யா அல்லாஹ், இந்த அடியான் என்னெஞ்சான், எனக்கா உனக்கு என்ன ஓதினா யா அல்லாஹ்,
இவனுக்கு நான் என்ன செய்கிறேன், சொர்க்கத்தை கூட என்று ஷஃபாத்து செய்கிறேன், இவனுக்கு சொர்க்கத்தை கூடிய அல்லாஹ் என்று சொல்லி என்ன செய்வான். அந்த குர்ஆன் கேட்கும். நமக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பொலிசிக்காரால் இருந்தால் நமக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொலிசியில் என்னையும் வேலைண்டா ஷடார்னு கால் பண்ணுவோம். டிஎஸ் ஆஃபீஸில் பக்கத்து வீட்டில் வேலை செஞ்சால் ஒரு ஆள் என்ன செய்வோம், விறக்குள்ளே என்ன பதிவு எடுத்துகிட்டு வாங்கலாம். எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த கபருக்குள்ளே அந்த மறுமையில் யாரும் வரமாட்டாங்க, யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, அந்த மறுமையில் வரமாட்டாங்க. தன்னை புள்ள என்ன செய்யும், நல்லா என்ன செய்வோம், ஓதி விப்போம், படிப்பிப்போம், எல்லாம் செய்வோம். புள்ள நம்மளை கண்டு ஓடும். தன்னை அம்மா எனக்கிட்ட நன்மையை கேட்டுருவாவோன்னு போட்டு ஓடுவான். தன்னை பாப்பா எனக்கிட்ட நன்மையை கேட்டுருவானோன்னு போட்டு புள்ள ஓடுவான். இதான் நிலைமை மறுமையில். நீங்கள் எவ்வளவுதான் செலவழிச்சும் எவ்வளவுதான் பிள்ளைகளுக்காக ஓடியும் உழைச்சும் வேலை இல்லை. உங்களுக்குரிய அமல்களை நீங்கள் தேடிக்கொள்ளுங்க. மறுமை எப்போது வரும் என்று தெரியாது. படுக்கிற நீங்கள் எழும்புவீங்களாண்டு செல்லேலா, இருக்கிற நீங்கள் எழும்பி அடுத்தெட்டு வைப்பீங்களாண்டு செல்லேலா. எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் மறுமைக்காக உழைக்க வேண்டும். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மறுமைக்காக எதை தந்திருக்கின்றான். அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமை சம்பந்தமாக பயமுறுத்திவிட்டு இறுதியாக கூறிய ஒரு விடயம்தான், நீங்கள் என்ன செய்யுங்க, நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்க. எதுக்காக தெரியுமா? நரக நெருப்பை ஒரு ஈச்சம்பழ துண்டையாவது கொடுத்து என்ன செஞ்சு கொள்ளுங்க, நரகத்தை பயந்து கொள்ளுங்க என்று சொல்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஈச்சம்பழ துண்டையாவது கொடுங்கன்னு சொல்கிறான். ஆனால் நம்ம நெஞ்சிட்டிக்கம் தான தர்மம் கொடுக்கமா? தான தர்மம் கொடுக்கறதுக்காக எத்தனை பேர் எங்களோட வீட்டில் ஒரு 100 ரூபா காசை மாற்றி வச்சிருக்கோம். பிச்சைக்காராக்கள் வந்தால் கதவை அடைச்சி விட்டு போகிறாக்கள் எங்களை எத்தனை பேர் இருக்கோம். 5 பேருக்கு கொடுத்தா 6வது ஒரு நபர் வந்தால் என்ன செய்கிறோம், வந்துட்டா இதான் வேலையாக பேத்து என்று சொல்கிறோம். அல்லாஹ் மறுமையில் செல்லுவான், ஒரு அடியானை பார்த்து அல்லாஹ் செல்லுவான், உனக்கிட்ட நான் உதவி தேடி வந்தேனே, நீ என்ன செஞ்சாய், திருப்பி அனுப்பினாயே என்று சொல்லுவான். அந்த அடியான் கேட்பான், யா அல்லாஹ் நீ எந்த எப்படி வந்தாய், வரல நீ என்று சொல்லி கேட்டோன்னு அல்லாஹ் செல்லுவானாம், அந்த பிச்சைக்காரன் வந்தானே, யாசகம் கேட்டு வந்தான் இல்லையா, அவனுக்கு நீ உதவி செய்திருந்தால் அவனில் நீ என்னை பார்த்திருப்பாய் என்பதாக அல்லாஹ் கூறுறான். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் அதிகம் தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நாம் என்ன செய்கிறோம், அதாவது நாம் ஒரு விஷயத்தை என்ன செய்யணும், தர்மம் கொடுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பெருநாள் தொழுகையில் என்ன செய்கிறாங்க, போய் பெண்களிடத்தில் நீங்கள் தர்மம் செய்யுங்க, நரகத்தை பயப்படுங்கன்னு சொன்னோன்னே எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு ஈச்சம்பழ துண்டையாவது கொடுங்கன்னு சொல்கிறாங்க. சஹாபி பெண்மணிகள் என்ன செஞ்சாங்க, தண்ட நகைகளை கலட்டி என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. இந்த இடத்துல அல்லாஹ்வை பயந்து செல்லுங்க. இந்த இடத்துல தர்மம் கொடுங்கன்னு சொன்னால் இந்த நகையை கலட்டி வச்சுட்டு போகிற ஈமான் யார்கிட்ட இருக்கு, யார்கிட்டையாவது இருக்கா? ஒத்த டைம் இருக்காது, ஒத்த டைம் இல்லை. ஆனால் பாருங்க, ஆனால் நமக்கு அந்த ஈமான் இல்லை. ஆனால் அந்த சஹாபி பெண்மணிகள் எப்படிப்பட்டார்கள், ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொண்டான், நாங்களும் அவர்களை பொருந்திக் கொள்கிறோம். சொர்க்கத்துக்காக அவர்கள் என்ன செய்தார்கள், போகக்கூடியவர்கள். அவர்களே அந்த நிலையில் இருந்தார்கள் என்று சொன்னால் நாங்கள் இந்த நிலையில் இருக்கணும். ஆனால் நமக்கு அந்த ஈமானெல்லாம் இல்லை. ஆனால் அல்லாஹ் நம்மளை, அவர்களை விட அந்த சஹாபி பெண்மணிகள் கஷ்டப்பட்டார்கள். மேலே உடுத்தா கீழே உடுப்பு இல்லை, ஒரே உடுப்பை சுற்றி உடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வின் தூதர் யார், இந்த உம்மத்தினுடைய தலைவர், ஊட்ட உண்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் யாராவது என்ன சாப்பாட்டுக்கு கூப்பிடுவாங்களா என்று ஊட்ட விட்டு வெட்டிறங்கி வந்தாங்க. இத்தனைக்கு மாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் எங்களில் இருக்கிற நாம் யாராவது ஒருத்தர், இந்த இடத்துல இருக்கிற நாம் யாராவது ஒருத்தர்
சாப்பாடு ஊட்ட சாப்பாடு இல்லைன்னு சொல்லி எப்பயாவது வெளியாகி இருக்கமா? யாரோ மனசை தொட்டு செல்லுங்க. யாராவது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமலுக்கு ஊட்ட விட்டு வெளியாகி நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம்? இல்லையே. அல்லாஹ் எங்களை எந்த நிலையில் வச்சிருக்கான்? அல்லாஹ் நாம் எவ்வளவு சுக்குர் செய்யணும். வெறுமனே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் வாழ்ந்தால் போதும், உலகத்துக்காக உழைச்சா போதும், உலகத்துக்காக என்று சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கோம். என்னத்தை சாதிக்க போகிறீங்க இந்த உலகத்தில்? மத்தானா என்னத்தை சாதிக்க போகிறீங்க? சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. அப்போ நம்ம எதுக்காக உழைக்கணும்? வெறுமனே இந்த உலகத்துக்காக, வெறும் வெத்து வேட்டாக இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கோம். நாம் ஒரு பயான் செஞ்சால் என்ன என்ன ஒரே பயான், அது இது இப்படி என்ன செய்கிறோம்? பேசுகிறோம், கதைக்கம். அல்லாஹ் மறுமையில் என்ன செய்வான்? நம்முடைய நாவுகளை துண்டாக்குவான். அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிச்சதற்காக எவ்வளவு விஷயங்களை பேசுகிறோம். அல்லாஹ் சொல்கிறான் தானே, மார்க்கத்துக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, உழைங்க, மார்க்கத்துக்காக கஷ்டப்படுங்க, அது அவங்களுக்கு என்ன செய்யும்? மறுமைக்கு வந்து நிற்கும். மறுமைக்காக உழைங்க. இந்த உலகம் சொற்ப வாழ்க்கை. 20 வயசில் மரணிக்கிறாளை காண்றமா இல்லையா? 10 வயசில் மரணிக்கிறாளை காண்றமா இல்லையா? 9 வயசில் மரணிக்கிறாளை காண்றமா இல்லையா? அந்த கபருடைய வாழ்க்கை பல்லாயிரம் வருடங்கள் கபரில் வாழ்வோம். கபரில் வாழ்ந்ததற்கு பிற்பாடு அந்த மரணத்தில் மறுமையில் எவ்வளோ பெரிய வாழ்க்கை இருக்கி. வெறுமனே இந்த உலகத்துக்காக வாழ்ந்து, வெறுமனே இந்த உலகத்துக்காக மண்ணோட மண்ணாக மக்கி போகக்கூடிய ஒரு வாழ்க்கைக்காக நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். எனவே அன்பு அந்த சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது. இந்த உலக வாழ்க்கை என்பது சொற்ப காலம்தான். அந்த சொற்ப காலத்திலும் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, அல்லாஹ் எங்களை இந்த ரமலானில் உயிரோடு வைத்திருக்கின்றான். இந்த ரமலானில் உயிரோடு வைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியதற்காக அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்ய வேண்டும். அவ்வாறு அதோடு நின்று விடாமல் நாங்கள் இந்த ரமலானில் அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு விடயம் தக்வாதாரியாக மாறுவது. தக்வா என்றால் என்ன? தக்வா என்றால் அல்லாஹ்வின் மீது அச்சம் ஏற்பட்டு அல்லாஹ் தடுத்தவற்றை தவிர்த்து நடந்து அல்லாஹ் ஏவியவற்றை செய்ய வேண்டும். இந்த ரமலான் ஒரு ஸ்கூல் மாதிரி. இந்த ரமலான் ஒரு பாடசாலை மாதிரி. இந்த பாடசாலையிலேருந்து வெட்டரங்குக்குள்ளே, உதாரணமாக யூனிவர்சிட்டியிலேருந்து வெட்டரங்குக்குள்ளே நம்ம என்ன செய்வோம்? ஒரு ஆள் டாக்டராக வெட்டரங்குவார், ஒரு ஆள் இந்த காலேஜில் படித்து டீச்சராக வெட்டரங்குவார். இந்த ரமலான் கழிஞ்ச கையோடு எங்களுக்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் தக்வாதாரி, நான் ஒரு இறையச்சதாரி என்கின்ற சர்டிஃபிகேட் எனக்கிட்ட என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி அந்த சர்டிஃபிகேட் எனக்கிட்ட இருக்குமாக இருந்தால் மாத்திரம்தான் இந்த ரமலானில் நான் வெற்றி பெற்றவனாக மாறுவேன். வெறுமனே இந்த ரமலானை தூங்கி கழிக்கிற, வெறுமனே இந்த ரமலானை கழிச்சிட்டு இருந்து கழிக்கிற எதுவும் பிரயோசனம் இல்லை. நாம் என்ன செய்கிறோம்? சகர் செய்கிறோம், தொழுகிறோம், தொழுது முடிய 9 மணி வரைக்கும் தூக்கம். என்னத்துக்காக இந்த டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க? எவ்வளோ விஷயங்களை அதுக்குள்ளே செய்கிறதுக்கு இருக்கி. குர்ஆன் ஓத எனக்கு தெரியாதே, நான் எப்படி ஓதுறேன் என்று சொல்லி யோசிப்பீங்க. ஏன்? உதாரணமாக வீடுகளில் என்ன செய்யும்? யாரையாவது பெரிய ஒரு ஃபோன் இருக்கும், அல்லது குர்ஆன் ஓத தெரிஞ்ச ஒரு பிள்ளை இருக்கும். குர்ஆனில் ஃபோனை போட்டுத்தா, இந்த ஃபோனில் குர்ஆனை போட்டுத்தா. அப்படி இல்லையா, ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு ஓதவை. வெத்தில வாங்கணுமென்று சொன்னால் 20 ரூபா காசை கொடுத்து பிள்ளைய கடைக்கு அனுப்புகிறோம். முட்டை வாங்கணுமென்று சொன்னால் 50 ரூபா காசை கொடுத்து முட்டை வாங்கிடலாமான்னு அனுப்புகிறோம். 50 ரூபா காசை கொடுத்து குர்ஆன் ஓதி காட்டுறாமான்னு சொல்ல இல்லாதா? ஒரு 50 ரூபா காசை கொடுத்து இதை வாசித்து காட்டுறாமான்னு சொல்ல இல்லாதா? செல்ல ஏழுந்தானே. ஏன் செய்கிறமில்லை? ஏன் அதை பற்றி யோசிக்கமில்லை? ஏனென்று சொன்னால் வெத்திலைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் குர்ஆனுக்கு இல்லை. கறி வாங்குறதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் மார்க்கத்தை படிக்கிறதுக்கு கொடுக்கமில்லை. எந்த நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க? வாழ்க்கைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டுக்குது? மார்க்கத்தை விட்டு தூரமாகி கொண்டே செல்கின்றது. எல்லோரையும் பார்த்து கூறுறேன், எனக்கும் தான் உங்களுக்கும் தான், எல்லோருக்கும் மார்க்கத்தை நெருக்கமாகுங்கள். என்னால் எவ்வளவு இயலுமோ அவ்வளவு நெருங்குவோம். என்னால் இதை செய்யலாதா? ரைட், என்னால் அதை செய்யலும், நான் நெருங்குறேன். எனக்கு என்ன செய்வோம்? அடுத்தது பாவங்கள் செய்கிறதுல நம்ம பாவம் செய்கிறது ஒன்று இருக்கு.
மத்தாக்களோட சேர்த்து பாவம் செய்கிறது ஒன்று இருக்கு. மத்தாக்களோட சேர்ந்து பாவம் செய்கிறது தானே, அது மிகப்பெரிய ஒரு பாவம். இந்த பாவங்களை விட்டும் நாங்கள் என்ன செய்யணும்? தவிர்ந்து நடக்கணும். இது போன்ற விடயங்களை விட்டும் தவிர்ந்து நடக்கணும். அல்லாஹ் கேட்ட எனக்கும் உங்களுக்கும் இது போன்ற பாவங்களை விட்டும் தவிர்ந்து நடந்து நாங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு பெறக்கூடியவர்களாக, இந்த நரக நெருப்பை விட்டும் தூரமாக கூடியவர்களாக அந்த சுவனத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நுழைய வைப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.